Exercise 7.3 third sum. From a solid cylinder whose height வந்து 2.4 cm and diameter வந்து 1.4 cm. ஒரு solid cylinder இருக்கு. சிலிண்டரோட height கொடுத்துட்டாங்க 2.4 cm. அதோட diameter கொடுத்துருக்காங்க 1.4 cm. Cone of the same height and same diameter is carved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. அதாவது அந்த சிலிண்டர்ல இருந்து என்ன பண்ணா அதே சேம் டயாமீட்டர் சேம் ஹைட் இருக்கிறத என்ன பண்றாங்க கட் பண்ணி எடுத்துறாங்க. சரிங்களா? இப்போ நாங்க பாருங்க இந்த டயக்ராம்ல காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஒரு சிலிண்டர் இருக்கு. இதான் சிலிண்டர். ஸோ இப்போ இந்த சிலிண்டர்ல இருந்து என்ன பண்றாங்க ஒரு கோனை வந்து கட் பண்ணி எடுத்துறாங்க. இதான் கோன் வச்சுங்களேன். இதை கட் பண்ணி எடுத்துறாங்க. இப்போ இதோட பாருங்க ஹைட் வந்து சேமா இருக்குங்களா? ஹைட் வந்து சேமா இருக்கும். அடுத்தது இதோட இது வந்து கட் பண்ணி எடுத்துறாங்க. இந்த கோனை வந்து கட் பண்ணி எடுத்துறாங்க. ஹைட் வந்து h. இதை கட் பண்ணி எடுத்துறாங்க. கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா டயாமீட்டர் அதே தான், ஹைட் அதே தான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதோட வேல்யூம் கேட்குறாங்க. வேல்யூம் ஆஃப் ரிமைனிங் மீதி இருக்கிறதுடைய வேல்யூம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்னா வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் அந்த சிலிண்டருடைய ஃபுல் வேல்யூமை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து எதை லெஸ் பண்ணிடும் அப்படின்னா அந்த கோனோட வேல்யூமே லெஸ் பண்ணிடும். ஏன்னா கோனோட வேல்யூம் தான் கட் பண்ணி எடுத்துட்டாங்க இல்லையா? அது ஒரு கோன் இருக்கு இல்லையா? அதோட வேல்யூம் கட் பண்ணி எடுத்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் கேட்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இப்போ பையா ஸ்கொயர் ஹெச். ஆனால் ரெண்டுத்தினுடைய ஹைட்டு ரேடியஸ் சேம்ன்றதுனால அப்படியே பையா ஹெச்லாம் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ரெண்டுத்தினுடைய ஹைட்டு சேம். பையா ஸ்கொயர் ஹெச் மைனஸ் 1/3 பையா ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? இப்போ பையா ஸ்கொயர் ஹெச்லேருந்து 1/3 பையா ஸ்கொயர் போச்சுன்னா 2/3 பையா ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? இந்த 3 கிராஸ் பண்ணி போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/3 பை வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 1.4 ஆக்சுவலாக 1.4 சென்டிமீட்டர். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7 இன்ட்டு 0.7 இன்ட்டு ஹைட் வந்து 2.4. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. அதாவது இந்த 7க்கும் இந்த 0.7 கேன்சல் பண்ணால் 0.1. அடுத்து இந்த 3க்கு இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.8. அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணிட்டு 2 இன்ட்டு 22 வந்து 44. 44 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது 4.4 வரும். ஸோ 4.4 வந்து 8 மல்டிப்ளை பண்ணும்போது 0.8 மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரும் இல்லையா? சரி, இங்கே ஒரு 0.7 விட்டோம். சரிங்களா? இதை வேறு மல்டிப்ளை பண்ணும். அதாவது இந்த 2 இன்ட்டு 2 44 இன்ட்டு ஒரு 0.4 4.4. சரிங்களா? அடுத்தது 7 8 சார் இது வந்து 5.6 வரும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த 4.4ம் 5.6 மல்டிப்ளை பண்ணால் 0.56 வரும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2.46 வரும். ஓகேங்களா?